இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாருங்கம்மா, காலையில் ஒரு நேரம் சாயங்காலம் ஒரு நேரம் 2 வேளையும் பாத்திரம் கழுவினா போதும். மாசத்துக்கு 4000 ரூபாய் சம்பளம். சரிங்க சார், போதும். பாத்திரம் கழுவுறது, வீடு துடைக்கிறது, காய்கறி வெட்டுறது, இந்த வேலையும் சேர்த்து பண்ணணும். சரியாம்மா? பண்ணிடுறேம்மா, பண்ணிடுறேன். வாங்க போங்க. சார், ஃபுட் டெலிவரி. வரேன். 5 எவ்வளோ ஆச்சு? 520 சார். ஓகே, இங்கே இருங்க. லக்ஷ்மி அம்மா சார், வெளியில ஃபுட் டெலிவரி பண்றவங்க நிக்கிறாங்க, அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க கேஷ். லட்சுமி, நீ எங்க இங்க? நான் இந்த வீட்ல. ஐயோ, நீங்க வாங்க, இப்படி வாங்க. எங்க? என்ன லட்சுமி இது? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க அது வந்து, நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கேங்க. தப்பா நினைக்காதீங்க. நமக்கு நிறைய கடன் இருக்குல்ல, வீட்டு வாடகை வேற கொடுக்கணும், அத்தைய பாத்துக்கணும். நீங்க மட்டும் எப்படிங்க தனியா கஷ்டப்படுவீங்க? அதான். நீங்க தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு உதவியா இருக்கட்டும்னு நினைச்சுதான் நான் இந்த சின்ன வேலைக்கு வந்தேன். எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு லட்சுமி. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க? நான் இங்க வேலை செஞ்சா என்னங்க, நீங்க ஏங்க அதை தப்பா எடுத்துக்கிறீங்க? இத பாருங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க என்ன சந்தோஷமா தான் வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க என்ன கோவப்பட்டு ஒரு வார்த்தை திட்டினது இல்ல, என்ன கைய நீட்டி அடிச்சதும் இல்ல, தப்பா என்ன ஒரு வார்த்தை கூட நீங்க சொன்னதே இல்லைங்க. இதுக்கு மேல எனக்கு வேற என்னங்க வேணும்? நான் சந்தோஷமா தாங்க இருக்கேன். ஒரு பொண்டாட்டி புருஷன் கிட்ட எதிர்பார்க்கறது அந்த அன்பை மட்டும் தாங்க. எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு புருஷன் வேற யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. இப்ப நீ பேச்ச மாத்திக்கிட்டு இருக்காத. தயவு செஞ்சு என் கூட வந்துரு. நான் சொல்றதை கேளு லட்சுமி. ஒண்ணும் கஷ்டம் இல்லைங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன 2 பேரும் புருஷன் முன்னாடி மாதிரி பேசுறீங்க? ஏமா, சாப்பாடு கொடுக்க வந்த ஆள்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? போய் சொன்ன வேலையை பாருங்க. எவ்வளவு வேலை இருக்கு. இரு லட்சுமி. சரிங்க. இரு. சாரி சார், இவங்க என் மனைவி தான். இனிமே அவங்க இந்த வேலைக்கு வரமாட்டாங்க. ஏன்? வா போலாம். என்னங்க, நான் வா லட்சுமி. சாரி சார். வேலை ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. லட்சுமி அம்மா, என்னாச்சு? சார் சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். அவருக்கு நான் துளசி மேடம். துளசியும் வெற்றியும் வராங்க. என்னப்பா இதெல்லாம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல தப்பென்னமா இருக்கு? நான் பொய் சொல்லல, திருடல, யாரையும் ஏமாத்தல. இத்தனை வருஷமா மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்ப அந்த வேலை இல்ல, அதனால கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு ஏதோ சம்பாரிச்சிட்டு இருக்கேன். என் புருஷனுக்கு உதவியா இருக்க வேண்டியது என்னோட கடமை. அதனால எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்யறேன். குடும்பத்துக்கு நல்லது தானம்மா. ஏன் இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு நாங்க இல்லையா? நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்? நீங்க வாங்க, வீட்டுக்கு போலாம். இல்ல மாப்பிள்ள, அது மாமா, இப்ப நாங்க சொல்றத நீங்க கேட்கலனா நாங்க என்னைக்குமே உங்க வீட்டுக்கு வரவே மாட்டோம். மாமா, அத்தை, உங்க பொண்ணோட பிடிவாதத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. வாங்க மாமா, வாங்க. மாமா, உங்களுக்கு இருக்கிற அனுபவத்துக்கு நீங்க சொந்தமா ஒரு கேரேஜ் வைக்கலாமே. இதத்தான் நானும் யோசிச்சேன். அப்பா, நீங்க சொந்தமா பிசினஸ் பண்ண ஆரம்பிங்கப்பா. ஆரம்பிக்கலாமா? ஆனா அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே. மாமா, நான் தான் இருக்கல மாமா, நான் கொடுக்குறேன் மாமா. வேண்டாம்ப்பா, இந்த யோசனை ரொம்ப நாளா எனக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு நானு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு பணம் சேர்த்ததுக்கு அப்புறமா கேரேஜ் வச்சுக்கிறேன். ஏன்பா, உங்க மகதானே நானு. நீங்க மட்டும் தான் எங்களுக்கு செய்யணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? உங்க பிள்ளைங்களும் உங்களுக்கு பதிலுக்கு செய்யலாம்ப்பா. நாங்க உங்களுக்கு கராஜ் வச்சு கொடுக்கறோம். துளசி,
டேய் ம். மாமா இது என் கல்யாணத்துக்காக என் அம்மா சேர்த்து வச்ச பணம். இல்லம்மா இதெல்லாம் எதுக்குமா? வச்சுக்கோங்க மாமா. என்னடா இதெல்லாம் நீங்க என் கல்யாணத்துக்காக போட்ட நகைப்பா. துளசி, அப்பா மறுக்காம வாங்கிக்கங்க. இந்தாங்க புடிங்கப்பா. எல்லாரும் என்ன சங்கடப்பட வச்சுட்டீங்களே. மாமா நீங்க இப்போதைக்கு அவங்க கொடுத்ததெல்லாம் வச்சுக்கோங்க. நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க சீக்கிரமே அந்த கேரேஜை ஆரம்பிச்சிருங்க. அப்பா நாங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க இந்த வேலைக்கு போனீங்க, நான் ரொம்ப கோவப்படுவேன். நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். அண்ணே நீ தான் பொறுப்பு, பாத்துக்கோ. வரோம்ப்பா, வரோம்மா. போயிட்டு அப்ப வரோம். நாங்க வரோம் மாமா. சரிம்மா. அத்தை வரோம் அத்தை. வாச்சா நாங்க வரோம். வரோம்மா. சரிப்பா. நம்ம குழந்தை ஹெல்தியா வளரணும்ல. அதுக்காக நட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, எனக்கு தேவைன்னா நானே வாங்கி சாப்பிட்டுப்பேன். நான் உங்ககிட்ட கேட்டேனா? அஞ்சலி, அஞ்சலி ப்ளீஸ், என் மேல இருக்கிற கோவத்தை குழந்தை மேல காட்டாத. அது பாவம். நீ என்ன சாப்பிட கொடுப்பேன்னு வயித்துல இருக்கிற குழந்தை ஆர்வமா ஏங்கிக்கிட்டு இருக்கும். ப்ளீஸ் அஞ்சலி, ஏதாவது சாப்பிடு. நீ நீங்க வேண்டாம்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா? எப்படி உங்களால இந்த மாதிரி நடிக்க தெரியுது? இது நடிப்பில்ல, உண்மையான காதல். உங்க காதல் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அஞ்சலி நீ பழசே பேசிக்கிட்டு இருக்காத. இப்ப நான் எப்படி இருக்கேங்கிறத மட்டும் பாரு. நீ என்னை எப்படி எல்லாம் ஹர்ட் பண்ணிருக்க. நான் கோச்சுக்கிட்டேனா? ப்ளீஸ் அஞ்சலி புரிஞ்சுக்கோ. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? ஏதாவது சாப்பிடு அஞ்சலி. ஒரு நிமிஷம் இரு. இந்த அஞ்சலி சாப்பிடு. எனக்கு தேவைன்னா நானே சாப்பிட்டுக்குவேன். இந்த ஃபோர்ஸ் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அஞ்சலி